ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्छिदकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. பானம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளி எப்படி அந்த செயல்பாட்டிலேயே முழுமையாக மனதை செலுத்தி உலகத்தினுடைய இருப்பிடத்திலிருந்து கிஞ்சித்தளவும் தன்னுடைய செயல்பாடு நிறுத்தப்படாமை, கவனம் சிதறாமை, எப்படி அந்த ஒருமுகப்பாடு என்பது அந்த பானம் செய்யக்கூடியவனிடத்திலே இருந்ததோ, நானும் தியானம் செய்கின்ற நேரத்திலே எப்பொழுதெல்லாம் நான் தியானம் செய்ய அமர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனம் ஒருமுகப்பட்ட நிலையுடன் அந்த பிரம்மனிடத்திலேயே மனம் நிலை பெற்றதாக இருக்கட்டும். இது நான் அந்த பானம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளியிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். பாருங்கள், நம்மை சுற்றி நம்முடைய உயர்வுக்காக இறைவனுடைய படைப்பு எவ்வளவு விஷயங்களை நமக்காக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், படைப்பு என்பது எந்த ஒரு படைப்பும் உயர்வு தாழ்வு பாராட்டுவதற்காக இல்லை. அதனால்தான் பாரதி பாடுகிறான், குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாபம். எதுவும் உயர்ந்ததும் அல்ல, எதுவும் தாழ்ந்ததும் அல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்திற்காக, நம்முடைய உயர்வுக்காக ஒவ்வொரு விஷயமும் படைக்கப்பட்டிருக்கு. நமக்கு பிரியம் இல்லாதது இன்னொருத்தருக்கு பிரியமானதாக இருக்கு. அப்போ எப்படி அதை நாம அப்பிரியம்னு சொல்ல முடியும்? நமக்கு பிரியம் இல்லாதவர்கள் இன்னொருத்தருக்கு பிரியமாக இருக்கிறார்கள். அப்போ எப்படி அவர்களை நாம் அப்பிரியமானவர்கள்னு சொல்ல முடியும்? நமக்கு ஒரு செயல்பாடு வேண்டத்தகாதாக இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு அந்த செயல்பாடு
சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்போ அந்த செயல் எப்படி வெறுக்கத்தகுந்ததாக ஆகும்? நமக்கு ஒரு சூழ்நிலை வேண்டத்தகாதாக இருக்கிறது, ஆனால் மற்றவர்களுக்கு அந்த சூழ்நிலை வேண்டும்படியாக இருக்கிறது. அப்போ எப்படி அந்த சூழ்நிலையை நான் வெறுக்க முடியும்? நீங்கள் ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே போனீர்கள் என்றால் படைப்பு அத்தனையுமே நம்முடைய உயர்வுக்காக, நம்முடன் போவதற்காக இதுவரை நாம் பார்த்தோம். இப்ப அடுத்த குருவிட்ட போகிறார். சர்ப்பம் என்பது எனக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. சர்ப்பத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன். என்ன வாழ்க்கை? சர்ப்பம் ஒரே இடத்தில் இருப்பது இல்லை. அது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பயந்ததா இருந்து கொண்டு தனியாகவே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே இடத்தில் இருப்பதில்லை, தனிமையாக சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது. தன் சரீரத்தை இழுத்து கொண்டு போகிறது. தன்னை யாரும் எக்காரணத்தை கொண்டும் கண்டுபிடித்து விட முடியாத பாதுகாப்பான மறைவான இடத்திலே வாழ்கிறது. மூன்றாவது, முதல்ல அது எப்பொழுதுமே ஒரே இடத்தில் இருப்பது இல்லை, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பயந்ததாய் தனிமையான இடத்திலே வசிக்கிறது. தன் சரீரத்தை பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் மறைவான இடத்திலே வைத்துக் கொள்கிறது. யாரும் அதை பார்த்துவிட முடியாத இடத்திலே வசிக்கின்றது. யாருடைய சகாயத்துக்காகவும் காத்து கொண்டு இருப்பது இல்லை. யாருடைய சகாயமும் அதுக்கு வேண்டாம். எனக்கு இன்னார் சோறு போட வேண்டும், இன்னார் என்னை போஷாக்கு செய்து வளர்க்க வேண்டும், இன்னார் என்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்ம பெருசாக ஏதோ மனித ஜென்மம் பெரிய ஜென்மம் நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்கு இவ்வளோ வேண்டி இருக்கிறது. நம்ம அம்மா பார்த்து கொள்ள வேண்டும், அப்பா பார்த்து கொள்ள வேண்டும், மனைவி பார்த்து கொள்ள வேண்டும், கணவன் பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகள் பார்த்து கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இந்த நாடு பார்த்து கொள்ள வேண்டும், சமூகம் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் போதும் பயத்தோடையே இருக்கும். எல்லாருடைய அந்த பாதுகாப்பு தன்மையை வாங்கி கொண்டும் சார்பு தன்மையிலே இருந்தும் கூட நமக்கு பயம். ஆனால் பாம்பு யாரையும் சார்ந்து இல்லை, யாருடைய சகாயத்தையும் அது சார்ந்து இல்லை. என்ன அழகான ஒரு தன்மை பாருங்கள். நம்ம எத்தனை பேரை சார்ந்திருக்கிறோம், எத்தனை பேருடைய சகாயத்தை சார்ந்திருக்கிறோம். பரவாயில்ல, இருந்துட்டு போனா மனதளவிலே நாம் இந்த சார்புத்தன்மை இல்லாமல் இருத்தல் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உடல் நிலையிலே, பொருளாதார நிலையிலே, வஸ்துக்கள் நிலையிலே சார்புத்தன்மை சரி. ஆனால் மனது நிலையிலே நான் யாரையுமே சகாயம் தேடாமல் என்னுடைய உயர்வுக்காக, ஆனந்தத்திற்காக நான் சார்புத்தன்மை இல்லாமல் இருத்தல் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம மனதளவிலும் சார்புத்தன்மை உடையவர்களாய், பயத்துடன் கூடியவர்களாய், இந்த சார்புத்தன்மையினுடைய வெளிப்பாடுதான், சகாயத்தை வேண்டுதல் என்பதனுடைய வெளிப்பாடுதான்
நான் இருப்பதை சதா உறுதி செய்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடத்திலே சப்தம் போட்டு கொண்டே இருக்கிறேன். நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் ஒருத்தன் இருக்கிறேன். என்னை எல்லோரும் பார்த்துக் கொள்வீர்களா மாட்டீர்களா? எனக்கு உதவி செய்வீர்களா மாட்டீர்களா? சப்தம் வந்து கொண்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கு. ஆனால் எந்த சர்ப்பமும் தன்னுடைய இருப்பை யாரிடத்திலும் காட்டிக்கொள்வதில்லை. சப்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு அழகு என்னவென்றால், தன்னுடைய மேல் ஆடையை கழற்றிவிட்டு, சட்டையை கழற்றிவிட்டு, பாம்புனுடைய சட்டைன்னு சொல்றோம் அல்லவா, மேலாடையை கழற்றிவிட்டு அது வாட்டில் போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பாம்பனுடைய பிறப்பிடம் தான் எங்கே? இந்த பாம்பினுடைய பிறப்பிடம் தான் எங்கே? அது யாரோ கட்டிய கூட்டிலே வந்து வாசம் செய்கிறது. என்ன அழகு பாருங்க. பறவைகள் கட்டிய கூட்டிலே வந்து வாசம் செய்து அதிலே முட்டையிட்டு அதிலே பாம்பானது குஞ்சை பொறித்து அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை. அப்போ தனக்கு என்று வசிப்பதற்கு ஒரு வீடோ பாதுகாப்பான இடமோ தன்னுடைய வாழ்க்கைக்குண்டான சார்புத்தன்மையோ எதுவும் இல்லாமல் எப்படி இன்னொருத்தர் கட்டிய குகையிலே தன்னுடைய உத்பவத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதோ, இதே போன்றதொரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதை சர்ப்பத்திடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். இங்க சொல்றார் பாருங்கள், ஏகாச்சார்ய நிகேதா ஸ்யாத் அப்ரமத்தோ குஹாஷயः அலக்ஷ்யமான ஆச்சாரைஹி முனிஹி ஏகோல்பபாஷணः. இறைவனை சதா மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கின்றவனுக்கு பெயர் தான் முனி என்று பெயர். மனனசீலவான் முனிகி. இறைவனை இடைவிடாது நினைக்கிறான், மறதியே இல்லை. அப்பேற்பட்ட முனிவன் மனதளவிலே எந்த கிராமிய விஷயங்களையும் எண்ணாமல் இறைவனை மட்டுமே எண்ணிக்கொண்டு மௌன நிலையிலே இருக்கிறான். மௌனி. முனி என்றாலே மௌனி. அவனுடைய மனம் ரொம்ப மௌனமா இருக்கு. அவன் இந்த பாம்பை போல, இப்ப அவர் சொல்றார், இந்த முனிவனுக்கு லட்சணம் கொடுக்கிறார். இந்த முனி பாம்பை போல இருக்க வேண்டும் சொல்றார். எப்படி? ஏகசாரி. தனியாக இவன் சஞ்சாரம் செய்யக்கூடியவனாய் இருக்க வேண்டும். பெரும் பரிவார கூட்டங்களை எல்லாம் கூட்டிட்டு போனானே. ஆனால் காலையிலே பார்த்தோம், அதிகமான மக்கள் இருந்தால் கலகம், 2 பேர் இருந்தால் வாதம், ஒருவர் மட்டும் இருந்தால் நிஷப்தம். அப்போ அதிகமான மக்கள் அவர்கள் பின்னாடி தொடர்கிறார்கள், அல்லது இவர் அதிகமான மக்களுடன் சஞ்சாரம் பண்ணுகிறார் அப்படின்னா அவர்கள் இவரை பார்த்து கொள்ள வேண்டுமே, ஒரு பெரிய தாபம். இவர் என்னை நம்பி இவரெல்லாம் வந்திருக்கிறார்களே, இவர்களை நான் பார்த்து கொள்ள வேண்டுமே, இவருக்கு தாபம். இப்போ எதற்காக இவன் மௌன விரதம் எடுத்தானோ அந்த விரதம் எல்லாம் போய் பேசிக்கொண்டே இருக்கிறான், பிதற்றிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கமானது சிதைந்து விடுகிறது.
அதனால சொல்றார், மௌனியானவன் பாம்பை போல ஏகசாரி, தனியாக சஞ்சாரம் செய்தல், தனிமையில் நடத்தல், தனியாக வாழ்தல். இந்த தனிமை என்பது நிறைய செயல்பாடுகளுக்கு பலத்தை கொடுப்பதாக அமைகிறது. நம்முடைய மனதை உற்று நோக்குவதற்கு, நம்முடைய பலகீனமான தன்மையை, பலத்தன்மையை உற்று நோக்குவதற்கு, நம்முடைய செயல்பாடுகளை உற்று நோக்குவதற்கு, நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் உற்று நோக்குவதற்கு, நம்முடைய மேன்மையான தன்மையெல்லாம் உற்று நோக்குவதற்கு, நம்முடைய இலக்கை பற்றி தெளிவாக சிந்திப்பதற்கு, பெற வேண்டிய அறிவிடத்திலே கவனத்தை செலுத்துவதற்கு, தனிமை என்பது நிறைய வகையிலே நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடியதாய், பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாய், பலத்தை கொடுக்கக்கூடியதாய், இந்த பாம்பு சகாயத்தை நாடாத போது தனிமையில் இருக்கு. நாம சகாயம், மனதளவிலே சகாயத்தை நாடிக்கொண்டே இருப்பதனால தான் ஒவ்வொருத்தருக்கா நாம நம்முடைய இருப்பை உறுதி செய்து, இருப்பை ஞாபகப்படுத்தி, அவர்களோட தொடர்பை விருப்பம் இருக்கோ இல்லையோ ஏற்படுத்தி கொண்டே சதா சண்டை, சதா சலனம். அப்ப இங்க அது இல்லாமல் ஒரு மௌனி எப்படி இருக்கின்றான்? ஏகசாரி, தனியாக சஞ்சாரம் செய்கிறான். சரி, இரண்டாவது அனிகேதா. எப்படி சர்ப்பத்துக்கு தனக்கு என்று ஒரு வசிப்பதற்கு வீடு கிடையாதோ, இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வசிப்பதற்கு பாதுகாப்பான இடம் ஒன்று வேண்டும். எந்த குறையும் இல்லாத ஒரு வீடு வேண்டும். அதுல எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்க வேண்டும். எல்லாம் சரி, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதன்பால் எனக்கு எந்த அபிமானமும் இல்லா தன்மை. எந்த அபிமானமும் இல்லா தன்மை. எப்படி ஒரு அதிகமான இன்பத்தை கொடுக்கக்கூடிய இருப்பிடத்திலே நாம் தங்கிவிட்டு வரும்போது எந்த அபிமானமும் இல்லாமல் தங்கும் போதும் சரி, தங்கி முடித்து விட்டு வெளியில வரும்போதும் சரி, எந்த ஒரு அபிமானமும் இல்லாமல் வெளியிலே வருகிறோமோ, உள்ளே போகின்ற நேரத்திலும் அபிமானம் இல்லை. அங்கே தங்கிக் கொண்டிருந்த போதும், சுகத்தை சுகிக்கும் போதும் அபிமானம் இல்லை. வெளியில வரும் நேரத்திலும் அபிமானம் இல்லை. அதே போல வசிப்பதற்கு இறைவன் ஒரு அழகான இடத்தை கொடுத்திருக்கிறான். அதுல எல்லா சௌகரியங்களும் இருக்கு, எந்த குறைபாடும் இல்லை. அந்த மாதிரி நான் வசிக்கக்கூடிய நேரத்திலே எந்த அபிமானமும் இல்லா தன்மை. இது எல்லா சௌகரியங்களையும் உடைய மனிதர்களுக்கு. இங்க மௌனி என்று சொல்லக்கூடியவனுக்கு அனிகேதா, நிகேதனம் வசிப்பதற்கு உண்டான வீடு. அநிகேதனம் என்றால் வசிப்பதற்கு உண்டான வீடு இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்காக பெரிய ஆசிரமங்கள் இருக்கலாம், ஆனால் அதுல எந்த அளவும் தன்னுடையது என்கின்ற அபிமானம், தன்னுடைய அறை, தன்னுடைய வீடு, தன்னுடைய குடில், தன்னுடைய ஆசிரமம் அநிகேதா. நிகேதனம், நிகேதனத்தின்பால் அபிமானம் இல்லா தன்மை. மூன்றாவது. நான்காவது அப்பிரமத்தா. பிரமத்த நிலை. பிரமத்த என்றால் கவனக்குறைவு. இப்போ மௌனியா இருக்கிறான், தனியான இடத்துல இருக்கிறான், தனக்கு என்று வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லாமல் அல்லது அபிமானம் இல்லாதவனாய் இருக்கிறான். இப்ப தனிமையில வந்ததற்கு பிறகு
எப்படி சர்ப்பமானது தன்னுடைய சொரூபத்தை மறவாதிருக்கிறதோ, தான் சர்ப்பம் என்பதை இன்னொருத்தருடைய கூட்டுல இருந்தா கூட தான் சர்ப்பம் என்பதை அது எப்படி மறவாமல் இருக்கிறதோ, அதே போல நான் என்னுடைய சொரூபத்திடத்திலே கவனக்குறைவு இல்லாதவனாய் விழிப்புடன் இருத்தல். அப்ரமத்தகா, தன் சொரூபத்திலேயே கவனமாக இருத்தல், தன் சொரூபத்திடத்திலே கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருத்தல். பிரமத்த நிலை, கவனக்குறைவு, மறதி, தூக்கம் அல்லது அதிகமான தேவையில்லாத சிந்தனங்கள், கவலைகள், கடந்த காலத்தை பற்றின எண்ண அலைகள், நிகழ்காலத்திலே செய்ய வேண்டிய எண்ணங்கள் அல்லது கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றின அசை போடுதல், இது எதுவுமே கிடையாது. இந்த எந்த ஒரு சலனமும் மனதிலே கொண்டு வந்து என்னுடைய சொரூபத்தை நான் மறவாமை, அந்த கவனத்திலிருந்து சிதறல்களிலிருந்து நான் விடுபட்டு அப்பிரமத்த நிலையிலே நான் இருத்தல். ஐந்தாவது குஹாஷயா, மறைவான இடத்திலே, குகை போன்றிருக்கக்கூடிய மறைவான இடத்திலே வசிக்கக்கூடியவனாய், குகையிலே வசிக்கக்கூடியவனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் அவ்வளவு சுலபத்திலே இவருடைய வசிக்கக்கூடிய தன்மையை யாரும் அறிந்து கொள்ள விட முடியாத இடத்திலே வசித்தல். அப்போ இங்கே நாம் நகரத்தில் வாழ்கிறோம். அப்போது குஹாசயம் என்றால் இங்கே நம்முடைய மனதில், மனம் என்று சொல்லக்கூடிய குகை, அந்த குகையிலே நான் எப்பொழுதும் வசித்தல். மறைவாக நான் என்ன நிலையிலே நான் என்னுடைய மனதிலே வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் நான் எப்பொழுதும் அந்த இறைவனுடைய சிந்தனத்தோடையே நான் வசித்தல். குஹாஷயா. அடுத்தது ஆச்சாரைஹி, தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களினாலே, தன்னுடைய அன்றாடம் செய்யக்கூடிய ஆச்சாரம். ஆச்சாரம் என்றால் நன்னடத்தைகள், தான் அனுஷ்டிக்கக்கூடிய செயல்பாடுகள். அத அல்ப பாஷணஹா அலட்சியமானஹா, யாரும் அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் அனுஷ்டித்தல். தன்னுடைய அனுஷ்டானங்களை, தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை அலட்சியமானஹா, லட்சியம் செய்தல். லட்சியம் செய்கிறார்கள் என்றாலே நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரும் அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் நமக்குள்ளே நாம் அனுஷ்டிக்கக்கூடிய அனுஷ்டானங்களை நாம் யாரிடத்திலும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களிடத்திலே போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மற்றவர்களிடத்திலே போய் நம்முடைய செயல்பாடுகளை சொல்லி நீயும் இப்படி வாழலாம் என்று மற்றவர்களை தூண்டுவதும் எது ஒன்றும், நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன அனுஷ்டானங்களை செய்கிறோம் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் ரகசியமாக அனுஷ்டித்தல். ஏன் மற்றவர்களுக்கு சொன்னா என்ன, நல்லதுதானே, சொன்னா என்ன, அவர்களும் பின்பற்றுவார்களே. அதற்கு உரிய பாத்திரம் வந்தால் மட்டுமே, அதுவும் அந்த பாத்திரமானது தகுதியுடன் கேட்டால் மட்டுமே நாம் கொடுக்கலாம். இல்லாத போது நாம் கொடுக்கின்ற அந்த விலை மதிப்பிட முடியாத அந்த ஞான செல்வம் பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறது, வியர்த்தமாக போய்விடுகிறது.
அவர்களுக்கு அதன்பால் எந்த மகாத்மியமும் தெரியா தன்மை. அதனால யாரும் அறியாவண்ணம் நம்முடைய அனுஷ்டானங்களை தொடர்ந்து பின்பற்றுதல். முனிகி, ஏகச்சாரி, அனிகேதா, அப்ரமத்தா, குஹாஷய, ஆச்சாரைஹி அலக்ஷியமானஹா. ஏழாவது அல்பபாஷணஹா, பேசுவதே இல்லை, பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, பேசவில்லை. ஒருவேளை பேச வேண்டும் என்று வந்தால் அல்பபாஷணஹா, கொஞ்சமா பேசுகிறான், ஆத்மாவை பற்றி பேசணுமா பேசுகிறான். அல்பபாஷணம், மிதமாக பேசுதல், நன்மைக்கு உண்டான விஷயத்தை மட்டும் பேசுகின்றான். மற்றபடி அவன் எந்த விஷயத்தையும் சர்ப்பத்தைப் போல சப்தமே எழுப்பாமல் அமைதியாக இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒருவன் தனியாகவே ஏகஹா, ஒருவனாகவே இருக்க வேண்டும், தனியாகவே இருந்து பழக வேண்டும் என்பதை சர்ப்பத்திடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை நான் எல்லாவற்றையும் சார்ந்து போனால், வீட்டை சார்ந்து நான் போகிறேன், தேகத்தை சார்ந்து நான் போகின்றேன், இப்படி ஒன்றொன்றையா நான் சார்ந்து, பிரயோஜனத்தை சார்ந்து இப்படி ஒன்னொன்னையா நான் சார்ந்து போனா என்ன கிடைக்கும்டான்னா அது துக்கத்துக்கு காரணமாக அமைகிறது. துக்கத்திலிருந்து விடுபடணும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம். ஆனா மேலும் 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 துக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களிலேயே நாம் ஈடுபடுகிறோம். காரியம் பிறப்பதே துக்கத்தினால்தான் நேற்றுக்கு பார்த்தோம். துக்கமே இல்லைன்னா நாம் எதுக்காக காரியம் பண்ணணும்? எந்த காரியமா இருந்தாலும் சரி, அடிப்படையிலே துக்கம் ஒன்று இருக்கிறதுனால தான் காரியமே பிறக்கிறது. துக்கமே இல்லை என்றால் ஒரு காரியமும் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தர்மம், அதர்மம், புண்ணியம், பாபம்னு வார்த்தையெல்லாம் போட்டு பிதற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா? எங்களுடைய கடமை, இந்த கடமை, அந்த கடமைன்னு எல்லாமோ சொல்லி பிதற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா? எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து கொண்டு பார்த்தீர்கள் என்றால் எதனால இது பிறக்கிறது அப்படின்னு பார்த்தா துக்க சம்யோகம், துக்கத்தினுடைய சேர்க்கையினால்தான் எல்லா கர்மங்களும் பிறக்கிறது. புண்ணிய கர்மமாக இருந்தாலும் சரி, பாப கர்மமாக இருந்தாலும். எப்பொழுது நமக்கு துக்கமே இல்லையோ அங்கே செயல்கள், நன்மைக்கு உண்டான செயலும் தீமைக்கு உண்டான செயலும் அங்கே பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் ஞானிகள் நாம சொல்லக்கூடிய புண்ணிய கர்மா, பாப கர்மா என்னெல்லாமோ சொல்றோம் அல்லவா, அதெல்லாம் அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துக்கு போனதுனால அவர்கள் இந்த உலகத்திலே எதுவும் செய்வது இல்லை, தனக்காகவும் சரி மற்றவர்களுக்காகவும் சரி. அப்ப இங்க நாம் ஒவ்வொரு பிரயோஜனம்னு ஒன்னொன்னையா சார்ந்து கொண்டே போனோமேயானால் அது துக்கஹேது, துக்கத்துக்கு காரணமாக அமைகின்றது. அப்ப என்ன பண்ணுவது? நம்ம தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், சிறுக கட்டி பெருகவாள். என்ன அழகான ஒரு பழமொழி பாருங்கள். எவ்வளவு அனுபவபூர்வமாக அனுபவித்திருந்தால் இந்த வாக்கியத்தை அவர்களால் சொல்ல முடியும். சிறுக கட்டி பெருகவாள்.
சூக்ஷ்மமான அர்த்தம் வேறு. மேலோட்டமான நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலே என்ன தேவையோ இந்த உடம்பை பாதுகாப்பதற்கு, பசி ஆறுவதற்கு, உடலை மறைத்துக் கொள்வதற்கு என்ன தேவையோ அவ்வளவு நான் உழைத்தால் போருமல்லவா? அதற்கு மேலே எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது, எவ்வளவு காலம் கிடைக்கிறது, அதை முழுக்க இறைவனுக்காகவே நான் வாழ்வதற்கு முழுக்க முழுக்க தயார்படுத்தலாம் அல்லவா? இன்றைக்கு பெருக கட்டி சிறிதாகவும் வாழ்வது இல்லை. வேதனையா இருக்கு. பெருக கட்டி சிறியதாகவும் வாழ முடியும். மனதும் சிறியதாக ஆகிவிட்டது, பெருக கட்டியாகிவிட்டது. சரி, வாழ். ஒரே பெரிய போராட்டம், பெரும் போராட்டம். இங்கே இந்த சர்ப்பமானது எப்படி இன்னொருத்தருடைய கூட்டுக்குள்ளே போய், அந்நியன் கட்டிய வீட்டுக்குள்ளே போய் சுகமாக வசித்து தன்னுடைய காரியம் முடிந்த பிறகு வெளியிலே வந்து விடுகின்றதோ, அதே போல நாம் சிறுக கட்டிக்கொண்டு பெரிதாக வாழ வேண்டிய வாழ்க்கை, இறைவனை நோக்கி வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்தால் அதுதான் உண்மையிலேயே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பிரயோஜனம். அப்படி ஒருவேளை நான் செய்யாமல் இதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும், இது இதற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சகாயத்தை வேண்டியே, பிரயோஜனத்தை வேண்டியே நான் விருத்தி அடைந்து கொண்டே போனேனே, சார்புத்தன்மை அதிகப்படுத்திக் கொண்டே போனேனே, ஆனால் துக்க ஹேதுஹு, அது துக்கத்துக்கு காரணமாக அமைகிறது. அப்போ எதையுமே எதிர்பாராதவன் ஏகோ நாராயணோ தேவஹா பூர்வசிருஷ்டம் ஸ்வமாயயா சம்ஹிருத்ய காலகலயா கல்பாந்த இதமேஸ்வரஹா. மற்றவர்களுடைய உதவியை எதிர்பாராமல் ஏகஹா தனிமையிலே வசிக்கிறான். அவ்வாறு வசிக்கும் போது என்ன செய்கிறான்? நாராயணஹா தேவஹா, பகவான் நாராயணனையே சதா நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தன்னுடைய பிராரப்த வசத்தின் காரணத்தினாலே சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது இவனுக்கு அந்த பிராரப்தம் முடிகிறதோ அப்போது சரீரத்தை விட்டு இறைவனோடு ஐக்கியமாகி விடுகிறான். ஏற்கனவே இங்கேயே அந்த சொரூபத்தை அறிந்து கொண்ட காரணத்தினாலே இறப்புக்கு பிறகு இறைவனோடு ஐக்கியமாகி விடுகிறான். அவனுக்கு மீண்டும் ஒரு தேகம் இந்த உலகத்திலே வருவது இல்லை. இதை நான் சர்ப்பத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். நம்ம சர்ப்பம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயம் வருகிறது. எப்படி சர்ப்பம் தன்னுடைய சட்டையை உதறி தள்ளிவிட்டு போகிறதோ அதே போல் நானும் இந்த உடலிலிருந்து இந்த அபிமானத்தை உதறி தள்ளிவிட்டு பரமாத்மாவோட ஒன்று கலந்து விடுகின்றேன். இது சர்ப்பத்திடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். அடுத்தது 8 கால் பூச்சியை எடுத்துக்கிறார்.
எட்டுக்கால் பூச்சியானது எப்படி தன்னுடைய வாயிலிருந்தே உமிழ்நீரை உமிழ்ந்து ஒரு பெரிய வளையை பின்னி அந்த வளையிலே எல்லா பட்சிகளும் எல்லா பூச்சிகளும் வந்து விழுவதாக வந்து அதை சாப்பிட்டு மீண்டும் எப்படி தன்னுடைய உமிழ்நீரை உள்ளே இழுத்துக் கொள்கின்றதோ இந்த உதாரணத்தை கொடுக்கிறார். யதோர்நாபீஹ்ருதயா தூர்ணா சந்தத்யே வக்த்ரத்ரதஹ தயா விஹ்ருத்ய பூயஹ ததா விஹ்ருத்ய பூயஹ தாம் கிரசத்யேவம் மகேஸ்வரஹ. ஊர்ணநாபிஹி எட்டுக்கால் பூச்சி. இந்த ஸ்லோகம் உபனிஷத்துல அப்படியே வருகிறது. முண்டக்கோபனிஷத்திலே இந்த உதாரணத்தை எடுத்துட்டு இருக்காரு. யதோர்நாபி சிருஜதே கிருண்ணத்தே சே. சிருஷ்டியை பற்றி சொல்லும் போது பகவான் தன்னுடைய மாயைங்கிற சக்தியை கொண்டு தானே உலகத்தை சிருஷ்டி செய்கின்றார். பிறகு தானே அதில் விளையாடுகிறார். பின் தானே அதை தன் உள்ளே இழுத்துக் கொள்கின்றார் என்பதற்கு இந்த எட்டுக்கால் பூச்சியை உதாரணம் கொடுக்கிறார். தனக்குள்ளிருந்தே ஹிருதயாத் ஊர்ணாம் வக்ரதஹா, தன்னுடைய ஹிருதயத்திலிருந்தே நூலை வாய் வழியாக வக்ரதஹா சம்தத்ய விஸ்தரித்து வாய் வழியாக இந்த நூலை வெளியே கொண்டு வந்து விஸ்தாரம் செய்து ஒரு பெரிய வளையை செய்து தயா விஹ்ருத்யே அதிலே அழகாக அதன் வழியாகவே நன்றாக மகிழ்ந்து விளையாடி பூயஹா தாம் கிரசதி ஏவம் மகேஸ்வரஹா அதை மீண்டும் தான் விழுங்கிக் கொள்கிறதோ அதே போல இந்த பரமாத்மா மாயையின் மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்கிறார். அதிலே அழகாக பகவானே விளையாடுகிறார். மீண்டும் தன்பால் அதை இழுத்துக் கொள்கின்றார். அப்போ இந்த ஊர்ணநாபிகின்னு சொல்லக்கூடிய எட்டுக்கால் பூச்சி இல்லை என்று சொன்னால் வெளியில இருக்கக்கூடிய வளை என்பது இல்லை. எட்டுக்கால் பூச்சியினுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீர் அதுதான் இப்பொழுது வளையாக முன்னாடி இருக்கிறது. அது எதுவரைக்கும் தனக்கு தேவையோ அதுவரைக்கும் அந்த வளையை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே இந்த ஊர்ணநாபிகன்னு சொல்ல எட்டுக்கால் பூச்சி விளையாடுகிறது, மகிழ்கிறது. தனக்கு போதும் என்று தோன்றிவிட்டால் அதை தன்னுள்ளே இழுத்துக் கொள்கிறது. அப்போ இந்த வளை என்பது இந்த உலகம். அதிலே அந்த அந்த வளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் நாம் எல்லோரும் பிரம்மாஜியிலிருந்து ஆரம்பித்து புல் பூண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையும் நாம் எல்லோரும். எதுவரைக்கும் இந்த எல்லா ஜீவனையும் பகவான் தன் வாயிலிருந்தே மாயிலிருந்தே படைக்கிறார். எதுவரைக்கும் அவருக்கு விளையாடணும் தோணுகிறதோ அதுவரைக்கும் படைக்கிறார். அப்போ எல்லா ஜீவனாகவும் இருப்பதும் அவரே, எல்லா ஜீவனோடு விளையாடுவதும் அவரே, மீண்டும் எல்லா ஜீவனையும் தன்பால் இழுத்துக் கொள்வதும் அவரே. விளையாடுகின்ற வரைக்கும் விளையாடுகிறார். விளையாடி முடிச்ச பிறகு சரி எல்லாம் வாருங்கள் அப்படின்னு இழுத்துக்கொள். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று காரியமும் தன்னுடைய மாயையினால் நடக்கிறது. தன் மூலமாகவே அது நடக்கிறது. தான் அதற்கு நியந்தாவாக இருந்து தான் மாறாதவராய் தான் அதோட சேராதவராய் தன்னால் படைக்கப்பட்ட உலகத்திலே தான் விளையாடிவிட்டு மீண்டும் தன்பால் இழுத்துக் கொள்கிறார்.
அப்படி வந்ததுதான் மகத்தத்துவத்திலிருந்து ஆரம்பித்து மகத்தத்துவம், அகங்காரம், பிறகு முக்குணங்கள் வரிசையா சொல்றோம் அல்லவா. பிறகு சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம், சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம், பிறகு சமஷ்டி ஸ்தூல சரீரம், சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், பிறகு வியஷ்டி ஸ்தூல சரீரம், வியஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம். இப்படி இதெல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தன்னுடைய உமிழ் நீரிலிருந்து எப்படி ஒரு வலையை உற்பத்தி செய்து அதிலே விளையாடி விட்டு மீண்டும் தன்பால் இழுத்துக் கொள்கிறதோ, அதே போல பரமாத்மாவும் தன்னுடைய மாயையின் துணை கொண்டு உலகத்தை படைக்கிறார், மீண்டும் தன்பால் இழுத்துக் கொள்கின்றார். இதை கேட்டோடனே நமக்கு என்ன தோணும்னா, அவரை விளையாடுவதற்கு நாங்களா கிடைத்தோம்? எங்களை எதுக்கு படைச்சிருக்கணும்? அவர் வாட்டில் விளையாடிட்டு போனா யாரையோ படைச்சிருக்க வேண்டிய என்னையும் படைச்சார். நான் இந்த உலகத்தில் இவ்வளவு அவஸ்தைப்படுவதற்கு அவர்தானே காரணமா இருக்கார். என்னை இப்படி ஏன் படித்திருக்க வேண்டும்? இவ்வளவு ஏற்றத்தாழ்வுடன் கூடிய படைப்பை எதற்காக படைத்திருக்க வேண்டும்? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் மனசுல வரும். ஒரு பதில் என்னவென்றால், நிறைய பதில் இருக்கு. ஒரு பதில் என்னவென்றால், எதுவரைக்கும் என்னுடைய சொரூபத்தினுடைய லட்சணம் எனக்கு புரியவில்லையோ, எதுவரைக்கும் இறைவனுடைய சொரூப லட்சணம் புரியவில்லையோ, எதுவரைக்கும் இந்த உலகத்தினுடைய லட்சணம் புரியவில்லையோ, அதுவரைக்கும் நாம் நம்மை இழந்தவர்களாய், நம்மை மறந்தவர்களாய், இறைவனை விட்டு வேறானவர்களாய் நம்மை நான் பாவித்துக் கொண்டிருக்கின்ற வரை கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவம் நம்மை விட்டு போகவே போகாது. கர்த்தா போக்தான்னு சொல்றோம் இல்லையா, செய்பவன் அனுபவிப்பவன், இந்த பாவம் நம்ம விட்டு போகவே போகாது. எதுவரை இந்த பாவம் இருக்கோ அதுவரைக்கும் கர்த்தா கர்மத்தை செஞ்சுட்டே இருப்பான். கர்மத்தை செஞ்சு கர்மத்தினுடைய பலனை போக்தாவாக இருந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அப்போ செயல்பாட்டிலிருந்து வரக்கூடிய பலனை அனுபவித்தலும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய தோஷம் என்னடான்னா, கர்த்தா அழியாததுனால கர்மா அழியாமல் இருக்கு, கர்மத்தினுடைய பலனும் அழியாம இருக்குன்னா, இப்ப என்ன பண்ணி ஆகணும்? இந்த கர்மத்தினுடைய பலன் முழுமையாக அழிந்தால்தான் கர்த்தா அழிவான். கர்மத்தினுடைய பலன் அழியாத வரை அது வாசனா ரூபமாக 3 குணத்துல போய் உட்கார்றது. 3 குணத்துல போய் இந்த வாசனை உட்காரும் போது திரும்ப 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 அவன் அந்த வாசனையினாலே உந்தி தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறத்தல், இறத்தல், வாழுதல், இந்த சுழற்சிக்குள்ள தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ நம்மை இந்த சுழற்சியிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கு. பிறவாமை என்பதை கொடுப்பதற்கு பிறப்பை கொடுக்கிறார். பிறப்பை கொடுத்து அதில் நிறைய அனுபவங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, இதிலிருந்து நீ இந்த கர்த்திருத்துவ பாவத்தையும் போக்திருத்துவ பாவத்தையும் விடப்பா, என்னையே நினைத்து கொண்டு வாழ் என்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் பிறப்பு என்பது.
இந்த பிறப்பை கொடுக்கலன்னா நமக்கு இந்த வாய்ப்பே கிடைக்காது. நம்முடைய வாசனையை நீக்கிக் கொள்வதற்கோ அதிகப்படுத்திக் கொள்வதற்கோ குறைப்பதற்கோ இல்லாமல் செய்வதற்கோ வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த பிறப்பு என்பது நமக்கு இந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தல் என்கின்ற ஒரே ஒரு காரணம், உயர்ந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. இது உலகத்தினுடைய நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய பாவம், ஜீவ நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய பாவம். ஆத்மாவுடைய நிலையிலிருந்து பார்த்தால் யதோர்நாபி ஊர்ணநாபி சிருஜத்தே கிருண்ணத்தேச்ச. எப்படி 8 கால் பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்நீரை உமிழ்ந்து ஒரு வலையை பின்னி அதிலே வாழ்ந்து விட்டு ஆனந்தப்பட்டு விட்டு தனக்குள்ளே இழுத்து கொள்கிறதோ அப்படின்னா, அங்க இருப்பது அந்த 8 கால் பூச்சியும் அதனிடத்திலிருந்து வந்த எச்சிலும் தான். 2வது பொருள் அங்க இல்லை. அதே போல இறைவனுடைய தத்துவத்திலிருந்து பார்த்தால் இறைவன் மாயா அப்படின்னு சொல்லும் போது, மாயா என்பது இறைவனுடைய உமிழ்நீர் சக்தி. அப்போ இறைவனும் இறைவனுடைய சக்தியும் தான் முழுக்க நிறைந்திருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்று இல்லை என்று சொன்னால் அங்க நமக்கு என்ன வேலை? நான் எங்கிருந்து அங்கே பிறந்தேன்? தனித்த ஜீவன் எங்கிருந்து வந்தான் அங்கே? இந்த உலகம் என்பது எங்கிருந்து வந்தது அங்கே? இருப்பது ஒன்றுதான் என்பது எனக்கு புரிய வைப்பதற்காக, இருப்பது ஒன்றுதான் இருக்கிறது, அதை தவிர்த்து 2வது ஒன்று இல்லை என்பதை என காட்டுவதற்காக இந்த உதாரணத்தை கொடுக்கிறார். அவரை சார்ந்து இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, அதே நேரத்திலே பிரபஞ்சம் என்பதும் இல்லை. எப்பொழுது அவர் தன்பால் இழுத்துக் கொள்கிறாரோ அப்பொழுது பிரபஞ்சம் என்பதெல்லாம் காணாமல் போய்விடுகிறது. அந்த பிரபஞ்சம் முழுக்க யார் இருக்கா? அவரை தவிர வேறு ஒருவர் கிடையாது. இது ஆத்மா நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய தன்மை. அப்போ நான் 8 கால் பூச்சி இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இறைவன்தான் பிரபஞ்சமாகவும் இருக்கிறான். இறைவனே பிரபஞ்சத்தை தன்பால் இழுத்துக் கொள்கிறான். இங்கே ஜீவன் என்று சொல்லக்கூடியது வெறும் பிராந்தி தர்சனம். இறைவனை விட்டு வேறானதாக தன்னை நினைத்தல் என்பது, இறைவனை விட்டு ஜெகத் வேறாக இருக்கு என்று நினைத்தல் பிராந்தி தர்சனம். அதை விடுவதற்காக இந்த உதாரணமானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குருவானவர் இங்கே எனக்கு இந்த விஷயத்தின் மூலமாக, இந்த 8 கால் பூச்சியின் மூலமாக எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கடைசி குரு 24வது குருவாக ரொம்ப அழகான குருவை எடுத்துக்கிறார். என்ன குரு? அந்த குருட்டு போறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க. யத்ர யத்ர மனோதேஹி தாரயேத் சகலம் தியா ஸ்நேகாத் துவேஷாத் பயாத் வாபி யாதி தத் தத் ஸ்வரூபதாம். யத்ர யத்ர மனோதேஹி தாரயேத் சகலம் தியா. எதை எதை நோக்கி மனம், எத்திர எத்திர எந்தெந்த விஷயத்திடத்திலே தியஹா தாரயேத் புத்தியானது உறுதியாக இருக்கிறதோ, எதுல எதுல உறுதியா இருக்கான்? இங்க 3 விஷயம் சொல்றார். ஸ்நேகாத், துவேஷாத், பயாத். ஸ்நேகம், துவேஷம், பயம். இந்த 3ல என்னுடைய மனமானது எதிலெல்லாம்
உறுதியுடன் இருக்கிறதோ, நிச்சயத்தன்மை கொண்டதாக இருக்கின்றதோ. பயத்திலே நிச்சயத்தன்மை கொண்டால், ஸ்நேகத்திலே நிச்சயத்தன்மை கொண்டால், துவேஷத்திலே நிச்சயத்தன்மை கொண்டால், தத்ர தத்ர எத்திர எத்திர எந்தெந்த விஷயத்திலே இந்த ஸ்நேகம் இந்த உறுதிப்பாடு இருக்கிறதோ, தத்ர தத்ர மனஹா அந்தந்த விஷயத்திலே மனமானது சகலம் தாரையேத் மனமானது அந்த விஷயத்தையே முழுவதுமாக உள்வாங்கி அதிலேயே செலுத்தப்பட்ட, அதையே உறுதியாக பிடித்துக்கொண்டு அதையே நோக்கி சிந்தித்து போன காரணத்தினாலே தத் தத் சொரூபதாம் யாதி அந்தந்த சொரூபத்தையே அது அடைந்து விடுகிறது. இதைத்தான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். இப்போ நிச்சயமா பாகவதம் படிச்சிருக்கணும், இல்லைன்னா இந்த குரல் பரப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எதை எதை உறுதியாக மனம் எண்ணுகிறதோ அதையே மனம் நினைத்து கொண்டே பிடித்து கொண்ட காரணத்தினாலே அதனுடைய சொரூபத்தையே அதனுடைய வடிவமாகவே இது ஆகிவிடுகிறது. ஸ்நேகத்தை நினைத்தால் சேக ரூபமாகவே இவன் ஆகிவிடுகிறான். துவேஷத்தை நினைத்தால், கோபத்தை நினைத்தால் கோபஸ்வரூபமாகவே இவன் ஆகிவிடுகிறான். பயத்தை நினைத்தால் பயஸ்வரூபமாகவே இவன் ஆகிவிடுகிறான். எதை எதை மனம் இடைவிடாது எண்ணுகிறதோ, எத்திர எத்திர மனஹா தாரயேத் தீஹி உறுதியாக. அப்போ இங்கே பகவான் என்ன பண்ணிட்டார்னா, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து சுதந்திர தன்மையும் கொடுத்துட்டார். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒன்று. நமக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டாலே நம்முடைய சிந்தனம் எல்லாமே நம்முடைய வாசனைக்கு உட்பட்டு, விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு, அகங்காரத்துக்கு உட்பட்டு, ஆசைக்கு உட்பட்டு அப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்கள், சுதந்திரம் சிந்திப்பதற்கு சுதந்திரம் கொடுத்துட்டா நீங்கள் சிந்தியுங்கள், சுதந்திரமாக சிந்தியுங்கள் சொன்னா நமக்கு உடனடியாக அதெல்லாம் வந்துடும். சுயநலம் வந்துடும், அகங்காரம் வந்துடும், விருப்பு வெறுப்பு வந்துடும், ஆசை வந்துடும், வாசனைகள் வந்து நிற்கும். இது வேற தனக்கு எல்லாமே தெரியுங்கிற சிந்தனம் வந்துடும், தம்பம் வந்துவிடும். காரணம் அதையே நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சொரூபமாகவே நாம் ஆகிவிடுகிறோம். சிந்திப்பதற்கு சுதந்திரத்தை கொடுத்தா உள்ள கஷ்டம் இதுதான். அதனால தான் நம்மளை யாரும் சுதந்திரமா சிந்திக்க விடதில்லை. யாரையோ ஒருத்தர் நம்மை தொடர்ந்து இப்படி சிந்தனை செய், இப்படி சிந்தனை செய்யும் வழிகாட்டி கொண்டே இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இல்லை, நமக்கு சுயமாக சிந்தித்தல், நேர்மையான முறையிலே சிந்தித்தல், ஒழுக்க முறையோட சிந்தித்தல், அப்போ மனம் எதை உறுதியாக பிடித்துக் கொள்கிறதோ அந்த சொரூபமாகவே ஆகி போகிறது. ஒருவேளை மனம் அன்பையே நினைத்தால் அன்பு சொரூபமாகவே ஆகும். மனம் துவேஷத்தையே நினைத்தால் துவேஷஸ்வரூபமாகவே அதன் வடிவமாகவே. மனம் பயத்தை நினைத்தால் பயஸ்வரூபமாகவே ஆகி போகிறது. எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய்னு சொல்றோம் அல்லவா? அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறாரானா, நமக்கு தெரிந்த அழகான உதாரணம். குளவி ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு கூட்டை கட்டி அந்த கூட்டுக்குள்ள இந்த புழுவை வைத்து
சதா கொட்டி கொண்டே இருக்கு. கொட்டுதல் தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல் இந்த புழு என்ன செய்கிறது, குழவியவே நினைச்சுட்டு இருக்கான். பயத்தின் காரணத்தினால் குழவியவே நினைத்துக் கொண்டிருக்கிறது, குழவியவே தியானித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் எப்பொழுது என்னை வந்து கொட்டுமோ தெரியலையே, என்னால் வழி பொறுக்க முடியவில்லையே, மீண்டும் எப்பொழுது நான் இந்த வேதனையை அனுபவிக்கப் போகிறோனோ தெரியவில்லையேன்னு அதையே அந்த குழவியவே நினைச்சுட்டு இருக்கான். தன்னை மறந்து குழவியை பற்றியே சிந்தனம், குழவியாகவே ஆகி போவதை போல, குழவியினுடைய சொரூபமாகவே ஆகி போவதை போல. இதைத்தானே சைக்காலஜிக்கலாக செய்கிறார்கள். ஒருவனை அழைத்து கொண்டு போய் தீவிரவாதியாக ஆக்குவது எப்படி? நல்ல பாரம்பரியமான சிந்தனம் உடையவனை கூட அவனுடைய சிந்தனத்தை மழுங்க அடித்து திரும்ப 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 அவனுக்கு விஷயத்தை போதிக்க 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 அவனுடைய அறிவானது அதுவாகவே ஆகிவிடுகிறது. அந்த சொரூபமாகவே அவன் ஆகிவிடுகிறான். இல்லைனா தான் பிறந்த வளர்ந்த எல்லா சுகத்தையும் அனுபவித்த தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எதிராகவே தீவிரவாதியா வருவானா? தன்னுடைய சமூகத்துக்கு எதிராகவே தீவிரவாதியா வருவானா? மனித வெடிகுண்டா வர முடியுமா அவனால? எப்படி வர முடிகிறது? திரும்ப 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 அதையே. ஒருவேளை அவன் சிந்திக்க மறுத்தால் அதிகமான துன்பத்தை கொடுத்து எல்லா நெருக்கடிகளையும் கொடுத்து அவனை வலுக்கட்டாயமாக சிந்திக்க தூண்டுதல். அவன் அதே சொரூபமாகவே இந்த தீவிரவாதியாகவே ஆகிவிடுகிறான். இது பயத்தின் காரணத்தினால், கோபத்தின் காரணத்தினால், சிநேகத்தின். ஒருவேளை என்னுடைய மனம் சிநேகம் கொண்டது என்றால், இறைவனோடையே அன்பு காட்டக்கூடியதாய் பக்தி செய்யக்கூடியதாய் சதா அதையே நினைத்துக் கொண்டிருந்தால், என்னுடைய மனம் அதுவாகவே அந்த சொரூபமாகவே ஆவதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த மூன்று மனதிலே வருகிறது. சத்துவ குணத்தினாலே சிநேகம், ரஜோகுணத்தினாலே கோபம் வெறுப்பு, தமோ குணத்தினாலே பயம். பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை, செயல்பாடுகளை, வாழ்க்கை முறையை, அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டே இருந்தால் என்னை அதிலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது. அந்த பயம், அந்த பயஸ்வரூபமாகவே நான் ஆக்கிவிடுவேன். ஒருவேளை துவேஷம், வெறுப்பு, கோபம், பொறாமை இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு பேசிக்கொண்டு அது வாழக்கூடிய மனிதர்களோடையே நான் அதிகமான நேரத்தை செலவு செய்து அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த சொரூபமாகவே, அந்த வடிவமாகவே நான் ஆகிவிடுவேன். என்னை யாரும் அதிலிருந்து பிரித்து கொண்டு வரவே முடியாது. ஒருவேளை சிநேகம் மனதிலே, சத்துவ குணத்திலே அன்பு பிறக்கிறது, காருண்யம் பிறக்கிறது, தயா பிறக்கிறது, பக்தி பிறக்கிறது, நம்பிக்கை பிறக்கின்றது என்றால் அதை நான் திரும்ப 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 பார்த்தல், கேட்டல், பேசுதல், படித்தல், வாழுதல், அனுபவித்தல் என்றால், அதிலேயே மனம் இருந்தால் அந்த சொரூபமாகவே மனம் ஆகி போகும். இதை நான் குளவியிடத்திலிருந்து, புழுவிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன்னு 24 குருவை சொல்லி அவதூதரும் யமதர்மராஜாவும் இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? அடுத்த வாரம் வாருங்கள் பார்ப்போம் சொல்றார். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.